ஒரு சுருக்கமான கதை. ஆனா வந்துட்டு, "கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய கருத்துள்ள ஒரு கதைங்க இந்த கதை. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹே காய்ஸ்! வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன். இவனுக்கு அப்பா, அம்மா கிடையாது. இவங்களுடைய தாத்தா, பாட்டி தான் இவனை எடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்க. இவனுக்கு படிக்கணும், படிப்புல வந்துட்டு நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு பையங்க. முதல்ல இவன் சின்ன வயசுல இருக்கக்குள்ளே இவங்களுடைய அப்பா, அம்மா வந்துட்டு ஒரு விபத்தின் காரணமாக இறந்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது இவனுடைய தாத்தா, பாட்டி தான் இவனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்க ஆரம்பித்து அவங்களும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இவனை வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து இவனை வந்துட்டு நல்ல காலேஜுக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான உழைப்பில் இவனை வந்துட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. அதன்படியே இவனுக்கும் இந்த படிப்பில் ஆர்வம் இருக்குது. படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுக்காக இவனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். படிப்பில் ஆர்வம் அப்படின்றதும் இவனுக்கு நிறையா வர ஆரம்பிக்குதுங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இவனுடைய வந்துட்டு பள்ளி படிப்பையும் முடிச்சிடுறான். அடுத்தது கல்லூரிக்கு தான் போகணும். பக்கத்து வந்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இவன் போய் ஜாயின் பண்ணுறான். கல்லூரியில் ஜாயின் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இவனுக்கு அங்கே இருக்கிற வந்துட்டு டீச்சர்ஸ் மாறுறாங்க. டீச்சர்ஸ் மாறின உடனே அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இவனுக்கு சரியாக புரியல. அதை இவன் கேள்வி கேட்குறான். சரி, நீங்கள் முதல்ல வேறு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்கள் வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால இவனுக்கு கோவம் வந்துடுது. அதாவது அந்த டீச்சருக்கு கோவம் வந்து இவனை வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இருக்கிற வந்துட்டு ஆசிரியர் என்ன செய்வார்னா, இவனுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தமிழ்லேயும் சேர்த்து இவனுக்கு புரிகிற மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. இப்போ இருக்கிற ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னா, இவர் இங்கிலீஷில் மட்டும்தான் இவனுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில், அதாவது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருக்கிறாங்க. பட் இவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் அப்படின்றது இல்லாததுனால, ஏன்னா தமிழ் மீடியத்திலே படித்து டக்குன்னு வந்து இங்கே காலேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்லித்தராங்க அப்படின்றது இவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதனால் இவன் என்ன செய்கிறான்னா, இவன் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க ஏதாவது பதில் சொல்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சுற்றி இருக்கிறவங்களாம் இவனை பார்த்து வந்துட்டு ரொம்ப ஏளனப்படுத்தி வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுது இவனுக்கு. இப்படியே போயிட்டுருக்கக்குள்ள ஆங்கிலத்திலே இவங்க பேசுகிறாங்க. நம்ம வேணாம், எதுவும் கேட்க வேணாம், விட்டுறலாம், அவர் கேட்குறத கேட்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவன் விட்டுறான். இப்படி போயிட்டுருக்கக்குள்ள ஒரு நாள் இவனை கூப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு ஆசிரியர். அதுக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவனுக்கு அர்த்தம் அப்படின்றது இவனுக்கு புரியவே இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல வந்துட்டு தவறான பதில், இவர் ஒரு விஷயம் கேட்கறதுக்கும் இவன் பதில் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதிலை வந்துட்டு சொல்கிறான். இதில் வந்துட்டு ரொம்ப ஏளனப்படுத்தி அந்த ஆசிரியரும் இவனை திட்டிடுறாரு. அதற்கடுத்தது அங்கே இருக்கிற மாணவர்களும் இவனை வந்துட்டு ரொம்ப கேலி செஞ்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதிலேருந்து இந்த ஒரு வார்த்தையை வச்சு இவனைய பட்டப்பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப அவமானமாக போயிடுது. அங்கே இருக்கிற பசங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே இவனை கேலி பண்ணுறதுனால இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே மேற்கொண்டு படிக்க முடியாது, யாரும் நம்மளே படிக்க விட மாட்டாங்க. அதனால் நம்முடைய தாத்தா பாட்டிக்கு உதவியாக நம்முடைய ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் விவசாயம் செய்து ஏதாவது வந்துட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து தன்னுடைய துணிமணிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பக்குள்ள இவன் ட்ரெயினில் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப்படின்றது கிடைக்கல. அதனால் இவன் என்ன செய்கிறான்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். பஸ் ஸ்டாண்டில் வந்து இவன் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கான். இவங்க ஊருக்கு பஸ் அப்படின்றது ரொம்ப அரிது, ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்ற ஒரு கணக்கில் தான் பஸ்ஸு கிடைக்குங்க. அப்போ இவன் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் அவன் என்ன செய்கிறான்னா, வடை, சமோசா இதெல்லாம் வந்துட்டு அவனுடைய கூடையில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படி விற்றுட்டு இருக்கக்குள்ள இவன் ஒவ்வொருத்தட்டியாக போய் கேட்குறான். அப்போ இந்த காலேஜே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவன் இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. இவன் கையில் காசும் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பையனையே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டு பார்ப்பான். அந்த ஒரு இதுக்கான காசு தான் இருக்குது. ஆனால் இவன் வந்துட்டு நிறையா கொடுக்குறான்னு தானே சொல்லுவான். அதாவது 3, 10 இந்த மாதிரி தானே கொடுக்குறேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த பையன் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போயிட்டு அங்கே இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒவ்வொரு விதமாக சொல்லி கேட்குறான். சார் இந்த வாங்கிக்கோங்க சார், நல்லாயிருக்கும் சார், சூப்பராக இருக்குது சார், சுட சுட இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போண்டாவெல்லாம் விற்க ஆரம்பிக்கிறான். போண்டா, வடை இது எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிக்கூட ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக வந்துட்டு அவன் கொடுத்த போண்டாவை காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. இன்னொருத்தர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, டேய் சும்மா காதுகிட்ட வந்து கத்திக்கிட்டு அந்தாண்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இன்னொரு அக்கா கிட்ட போகிறான். அந்த அக்காட்ட போனால், எனக்கெல்லாம் வேணாம், நீங்களாம் இதெல்லாம் எதில் செஞ்சீங்கன்னே தெரில, இதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு வயசானவர்கிட்ட போகிறான். அந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இவனுக்கு பிடிச்சி திட்டி விட்டுறாரு. ஏன்டா உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லையா, உங்கள் அப்பா அம்மாலாம் உன்னை வந்துட்டு தருதலை மாதிரி பெற்று விட்டுருக்குறாங்க, என்ன உன் இதில் தான் உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்றாங்க போலையே, என்னடா குடும்பம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்தையே ஏளனப்படுத்தி வந்துட்டு திட்டுறாரு. அப்போ இவன் அதை என்ன செய்கிறான்னா, ஒரு பொருட்படுத்திக்காமல் அடுத்த ஆளுக்கிட்ட வந்துட்டு போகிறான். அடுத்த ஆளுக்கிட்ட போனாலும் அவரே மெரிஞ்சு விழுறாரு. அதுக்கு அடுத்த ஆளுக்கிட்ட போகிறான். அவரு வந்துட்டு இவங்ககிட்ட எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. அதாவது வடை வாங்கிக்கிறார், தேவையான வந்துட்டு ஸ்நாக்ஸை வாங்கிக்கிறார் அவர். வாங்கினதுக்கப்புறமா இப்படியே சுற்றி போயிட்டே இருக்கான். கடைசியில் வந்துட்டு இங்கே உட்காந்துட்ருக்க அந்த கல்லூரி மாணவன்கிட்டையும் வந்துடுறான். கல்லூரி மாணவன்கிட்ட, ஆனால் உங்களுக்கு இது வேணுமாண்ணா, இந்தாங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா, சுட சுட இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நாங்களே வந்துட்டு வீட்டில் செஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த கல்லூரி மாணவனும், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்பா, இவ்வளோ பேர் உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களே, உனக்கு கோபமே வரலையா? நீ ஏன் வந்துட்டு மறுபடியும் இதே இடத்துல இருக்க, வேற எங்கேயோ போய் விற்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அண்ணா நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அடுத்த நாள் இவங்களே வந்துட்டு இதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் இப்படி சொல்லுவாங்க, ஒரு நாள் மாற்றி பேசுவாங்கண்ணா, அதெல்லாம் கண்டுக்கூடாதுண்ணா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் விற்றாதான் எனக்கு வந்துட்டு சாப்பாடு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பாவுக்கு விபத்துனால கால் இதுவாயிடுச்சு. எங்கள் அம்மாவால் வீட்டு வேலை செஞ்சு வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. என்னால் ஸ்கூல் போக முடியல. என்னுடைய பாப்பா வந்துட்டு நாங்கள் படிக்க வச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப அவனுடைய கதையை சொல்கிறான். இதெல்லாம் இவங்க கோவப்படுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இந்த இடத்துல விற்காமல் போயிட்டேன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட முடியாதுண்ணா. எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் இவங்களுக்கு என்னென்ன தெரிய போகுது, அதை பற்றி இவங்களுக்கும் பெருசாக கவலையும் கிடையாது. அதனால் நான் ஏன்னா இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். இதை கேட்ட அந்த கல்லூரி மாணவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் அப்படின்றது வருது. என்னடா, நம்மளை வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடம் 4 செவத்துக்குள்ளே அசிங்கப்படுத்தினாங்க, நம்ம அதை பொருட்படுத்திக்க முடியாமல் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த பையனை அத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடிலாம் வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் பெருசாக யாருமே இங்கே கேள்வி கேட்டுக்கல, அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பையன்கிட்ட கேட்டால், இந்த பையன் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால், என்னுடைய உணவு நான் இன்றைக்கி என்னத்தை சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அப்போ நம்மளுடைய வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அவங்க நம்ம கஷ்டத்துக்கு நம்ம கூட வரமாட்டாங்க, நம்ம கூட நின்று நமக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களா, கேவலமாக நினைப்பாங்களா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு நம்ம ஏன்டா நம்மளுடைய படிப்பை வந்துட்டு நம்ம பாதியிலே நிறுத்திட்டு போகணும். இன்றைக்கி நம்ம நல்லா படித்தா, நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு நம்மளை வந்துட்டு படிக்க வச்சாங்க, நல்லா படித்தோம்னா நல்ல வேலைக்கு போவோம், நம்ம தாத்தா பாட்டியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்போம், அவங்கள காட்டில் வேலை செய்ய விடாமல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மைண்டில் ஒரு விஷயம் தோணுது. இப்படி தாங்க இந்த கதையில் வர்ற மாதிரி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்த உடனே இந்த பிரச்சனைகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிரச்சனையை நினச்சே பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்களோ ஏளனப்படுத்துகிறவங்களோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடிலாம் வரமாட்டாங்க. தூரம் நின்று புரணி பேசுகிறவங்க புரணி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதுக்குள்ளே எங்கள் ஊர் கோவில் திருவிழா இதில் வந்துட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டோரி இன்னும் பெருசு தான், பட் இருந்தாலும் வந்துட்டு நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இது கருத்து சுருக்கமாக வந்துட்டு சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் புரியலைன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் வந்துட்டு எலாபரேட்டாக பெரிய வீடியோவாக சொல்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்தேன், பட் சொல்ல முடியும்.